பண்டி அண்ணா, என்னன்னா இது இவ்ளோ கிஃப்ட் அடுக்கி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ஓபன் பண்ணி பாக்கறக்கே 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? டேய் சிண்டு, நாங்க எல்லாரும் உனக்கு ஒண்ணு சோட்டுக்கு ஒண்ணுன்னு ரெண்டையும் ஒரே பேக்ல தாண்டா போட்டு வச்சிருக்கோம். நீ எதை ஓபன் பண்ணினாலும் ரெண்டு ரெண்டா இருக்கும். உனக்கு ஒண்ணு, உன் தங்கச்சி சோட்டு பாப்பா கொண்ணு. ஏய் பண்டி, நான் அப்படி வாங்கல பண்டி. நான் ரெண்டு பேத்துக்கு சேர்ந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். டே சிண்டு, இதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிற கிஃப்ட்டு. ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா உங்க ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து ஒன்று ஓபன் பண்ணி பாரு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூஸ் பண்ற மாதிரி என்னக்கா இருக்கு? பெருசா இருக்கு. பபிள் கன்னு போட்டிருக்கு. என்னக்கா இது? பபிள் கன் குட்டியா தான் பார்த்திருக்கேன். ஹை, இந்த பபிள் கன்னா இது சூப்பரா இருக்குமே. ஆமாண்டா சிண்டு, உங்க ரெண்டு பேத்துக்குமே பபிள் கன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஓபன் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு புரியும். ஹை சிண்டு அண்ணா, நேத்து தான் நான் அம்மா கிட்ட எனக்கு பபிள் கன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு பர்த்டே கிஃப்டா பபிள் கன்னே கிடைச்சிருச்சுனா. சோட்டு, உனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக தான் பிங்க் கலர்ல வாங்கியிருக்கேன். டே சிண்டு, உனக்கு தான் எந்த கலரா இருந்தாலும் ஓகே தானே? அக்கா, பபிள் கன் எல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? இருங்க, நான் சோட்டுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துறேன். சோட்டு, இங்க கீழே ஒயர் மாதிரி தொங்கிட்டு இருக்கல்ல, அதுல தான் இந்த லிக்விட் பாட்டிலை இப்படி ஓபன் பண்ணி கனெக்ட் பண்ணணும். நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி தர்றேன். இந்த மாதிரி இப்படி கனெக்ட் பண்ணி நல்லா கீழே லீக் ஆகாத மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கன்னு ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நல்ல பபிள்ஸ் வரும். என்னது இது நான்சி அக்கா? இந்த பபிள் கன் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன்க்கா. டே சிண்டு, நான் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு தாண்டா வந்திருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி அது நார்மல் பபிள் கன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வச்சுட்டீங்கன்னா போதும், அது பாட்டுக்கு பபிள்ஸ் வந்துட்டு இருக்கும். நம்ம நார்மல் கன் மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லடா. ஹை, ஆமாங்கக்கா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இது நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க தேவையில்லையா? சூப்பரா இருக்கு. சோட்டு, இங்க பாத்துரு, உனக்கு டைம் பாஸ் ஆகணும்னா இந்த மாதிரி எடுத்து கீழே வச்சுட்டீங்கன்னா போதும், அது பாட்டுக்கு வீடு ஃபுல்லா பபிள்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடும். நான்சி அக்கா, உண்மையாவே சொல்றேன், எங்க ரெண்டு பேர்த்தோட பர்த்டேக்கு சூப்பரான கிஃப்டா வாங்கி கொடுத்துருக்கீங்க. சோட்டு பாப்பா, இதுல லிக்விட் தீந்து போச்சுன்னா நம்ம விம்ஜெல்ல கூட ஊத்தி செய்யலாம், தெரியுமா? ஐயோ சிண்டு, இங்க பாரு, நீ பபிள் கன் வச்சிருக்கிறதுல இருந்து ஃபுல்லா பபிள்ஸ் என் ஃபேஸ்ல தான் வந்துட்டு இருக்கு சிண்டு. அதை தயவு செஞ்சு கையில எடு சிண்டு. சாரி பூஜா, நான் கவனிக்கவே இல்லை. ஹை, ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாமா? நான்சி அக்கா, லோட்டஸ் அக்கா, பண்டி அண்ணா, ராகுல், உங்க எல்லாத்து மேலேயும் நான் அடிக்க போறேன். டே 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 சிண்டு, அது கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணு எரியும்டா. தயவு செஞ்சு யாரு ஃபேஸ்லயும் பண்ற மாதிரி பண்ணாத. சரி, ஓரமா வச்சுட்டு மீதி கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பாருங்க. என்னன்னா இது இவ்வளோ பெரிய நீளமான கிஃப்டா இருக்கு? இதுக்குள்ளேயும் ரெண்டு இருக்கா? எனக்கு தெரியலையேடா சிண்டு, இதை நான் பேக் பண்ணலையே. ஏய், யாருப்பா இதை பேக் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்க, அப்பதானே சிண்டுக்கு என்னன்னு தெரியும். இருங்க, நான் கிட்டத்தட்ட ஓபன் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு உள்ள யாரோ பிராங்க் பண்றதுக்காக குச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னா. அட, இது குச்சி மாதிரியும் தெரியல, ஏதோ பாக்ஸ் மாதிரி தெரியுது. ஹை, கிட்டாரா? அதுலயும் எல்சா அண்ணா தீம் போட்டது. சொட்டு பாப்பா, இது உனக்காக தான் யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கிட்டாரே தான். ஹை, நான் கிட்டார் வேணும் நேத்து தான் எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நான் நேத்து கேட்டது எல்லாமே இன்னைக்கு எனக்கு கிஃப்டா கிடைச்சிருக்குனா. ஓ, இதுல நேமே போடல. சோட்டு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ உங்க அம்மா கிட்ட சொன்ன இல்ல, உங்க அம்மா தான் இதை பேக் பண்ணி நேம் போடாம சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. ஹை, அப்படியாண்ணா? சூப்பரா சவுண்ட் வருது. சோட்டு, அது விரல் வச்சு பண்ணக்கூடாது. விரல் வச்சு பண்றதை விட கீழே குட்டியா பிளாஸ்டிக்ல ஹார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு பண்ணிப்பாரு. என்னடா இது சரியா வர மாட்டேங்குதே? நான் சரியா தான் இதை வச்சு வாசிக்கிறேனா? நீ சரியா தான் வாசிக்கிற சோட்டு, ஆனா உனக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் இருந்தாதான் அதை நல்லா பண்ண முடியும். இதுக்கு நிறைய கிளாஸஸ் கூட எடுத்துட்டு இருக்காங்க. உன்னால தனியா கத்துக்க முடியலன்னா நீ கிளாஸஸ் கூட போய்க்கலாம். இல்லாட்டி நிறைய வீடியோஸ் கூட இருக்கு. ச்சே, எங்க அம்மா எனக்கு மட்டும் வாங்கி தரல, சோட்டுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ணா, அம்மா நம்ம ரெண்டு பேத்துக்கு சேர்த்து தானே வாங்கி கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே யூஸ் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ணி முடிச்சிட்டு சொன்னீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்குவேண்ணா. டே சிண்டு, என்னால் மற்றவங்க மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர முடியலடா. அதனால நான் உனக்கு மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? கோச்சுக்காத, சரியா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடா. இரு, நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பார்க்கறேன். என்னடா இது? பார்க்கறதுக்கு ஏதோ வந்து ஒரு பென்னோ பென்சில் மாதிரி தெரியுது. ஒரு கவர்ல போட்டு கொண்டு வந்திருக்கியா? இல்லடா, நீயே ஓபன் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். அட, பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்கு. குட்டியா ஒரு கியூட்டான மிக்கி மவுஸ் போட்ட பென்சில் பாக்ஸ். ஹை, உள்ள கூட நிறைய திங்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கியே. கத்திரிக்கோல் இருக்கு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ்க்கு யூஸ் ஆகும். நிறைய மிக்கி மவுஸ் போட்ட பென்சில்ஸ் இருக்கு. குட்டியா ஒரு டைரி கூட இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு ராகுல். நீயா பார்த்து கடையில வாங்கிட்டு வந்தியா? ஆமாண்டா சிண்டு, நான் சேர்த்தி வச்ச பணத்துல தான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? எனக்கு இது பிடிச்சிருக்குடா. என்னை விட என் தங்கச்சி சோட்டுக்கு தான் மிக்கி மவுஸ் டிசைன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால இதை நான் சோட்டு கொடுத்துறேன், சரியா? சோட்டு, இந்தா சோட்டு, நீயே வச்சுக்கோ. அண்ணா,
இது உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு வாங்கிட்டு வந்தது தானே, இதை ஏன்னா எனக்கு கொடுக்குறீங்க, நீங்களே வச்சுக்கோங்கண்ணா. பரவாயில்ல சோட்டு, நீ யூஸ் பண்ணா என்ன, நான் யூஸ் பண்ணா என்ன, வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த மிக்கி மவுஸ் டிசைன் உண்மையாவே ரொம்ப பிடிக்கும். இது யார் வாங்கிட்டு வந்தது? டே சிண்டு, உண்மையா சொல்றேன், இதை நான் வாங்கிட்டு வரல. இது யாரு வாங்கிட்டு வந்தாங்கன்னே தெரியல, பேரே போடலடா. ஒருவேளை அந்த கிஃப்ட் உங்க அம்மா வாங்கி கொடுத்த மாதிரி இந்த கிஃப்ட் உங்க அப்பா வாங்கி பேக் பண்ணிருப்பாரோ தெரியலையேனா. ஆனா எங்க அப்பா கிட்ட நான் எதுவுமே கேட்கலையே, அப்புறம் எப்படி வாங்குவாரு? சரி இருங்க, ஓபன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். என்னன்னா இது ஏதோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கு, ட்ரம்ஸ் மாதிரி தெரியுது. ட்ரம்ஸ் மாதிரி இல்ல, ட்ரம்ஸே தான். எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா தான் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். உனக்கு தான் நல்லா ட்ரம்ஸ் வாசிக்க தெரியுமே, இதுல எங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மியூசிக்கா ப்ளே பண்ணி காமி. பண்டி, இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா மியூசிக் கூட வரும், அது இல்லாம நம்ம வாசிச்சுக்கலாம் பண்டி. நம்ம வாசிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. டே சிண்டு, வாசிச்சு காமிடா. சரி இருங்கக்கா, நான் வாசிச்சு காமிக்கிறேன். பாத்தியா நான்சி, சிண்டு சூப்பரா வாசிக்கிறான்ல. எனக்கு தெரிஞ்சு இது எங்க சித்தப்பா தான் இவனுக்கு வாங்கி கிஃப்ட் பேக் பண்ணி வச்சிருக்காரு, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு. ஹை சிண்டு அண்ணா, இங்க பாத்தீங்களா? யாரோ வாட்டர் பாட்டில கிஃப்டா கொடுத்துருக்காங்க. இதுல கூட பேர் போடவே இல்லனா, வாட்டர் பாட்டில் ஷேப்லயே கிஃப்ட் பேக் பண்ணிருக்காங்க. பாக்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஏய் சொல்லுங்கப்பா, இதை யாரு வாங்கி கிஃப்ட் பேக் பண்ணது? ஆமா சோட்டு பாப்பா, இது ஒரு வாட்டர் பாட்டிலே தான். மிக்கி மவுஸ்க்கு மேட்சிங்கா இருக்கு. இரு உள்ள ஓபன் பண்ணி பாக்குறேன். அட, உள்ள நல்ல குவாலிட்டியா ஸ்டீல்ல இருக்கு. நம்ம ஹாட் வாட்டர் கூட ஊத்திக்கலாம். இதை நமக்கு யாரோ மேட்சிங்கா இருக்கட்டும்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. மிக்கி மவுஸ் பென்சில் பாக்ஸ் ராகுல் வாங்கி கொடுத்துருக்கானா, அப்ப இந்த மிக்கி மவுஸ் வாட்டர் பாட்டில ஒன்னு ரோஜா வாங்கியிருக்கணும், இல்லாட்டி பூஜா வாங்கியிருக்கணும். ஏ ரோஜா பூஜா, உண்மையே சொல்லுங்க, இதை ஸ்கூல் பேக்ல மாட்டிக்கிற மாதிரி இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் தானே வாங்கி கொடுத்துருக்கீங்க. சிண்டு, நான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சு பண்ணேன். ஆனா நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட சிண்டு. நீ உண்மையாவே புத்திசாலி தான். இதை நான் தான் உங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ் பூஜா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தியா? ராகுல் வாங்கிட்டு வந்த மிக்கி மவுஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். இதை நான் ஒரு நாள், சோட்டு ஒரு நாள்னு மாத்தி மாத்தி எடுத்துட்டு போய்க்குவோம். ஓகே கைஸ், அடுத்தது நான் உங்க ரெண்டு பேத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். மத்தவங்கள மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் வைக்க விரும்பல, இது நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் தான். ஓபன் பண்ணி பாருங்க. ரோசக்கா பரவாயில்ல, நீங்களாவது சர்ப்ரைஸ் வைக்காம இது நீங்க தான் சொல்லிட்டீங்க. நீங்க என்ன வாங்கினாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா, அதுவும் ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்னக்கா இது பிங்க் கலர்ல ஹலோ கிட்டி டிசைன் போட்டிருக்கு? சிண்டு அண்ணா, இது ஒரு 42 பீசஸ் ஆர்ட் கிட்னா, நம்மளோட ஆர்ட் கிளாஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாத்தீங்களா இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு? வாட்டர் கலர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து கிரையான்ஸ் இருக்கு. இது நம்ம ஆர்ட் கிளாஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டோம்னா அப்படியே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, இதில் வந்து பெரிய க்ரையான்ஸ் இருக்குண்ணா, அதுக்கப்புறம் க்ளூ இருக்குது, அதுக்கப்புறமா ஷார்ப்னர், எரேசர், அதுக்கப்புறம் பேப்பர் கிளிப் கூட கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் இருக்குது, ஸ்கெட்சஸ் கூட இருக்குது. ரோசக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரோசக்கா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானே, அதனால ஒன்றா எடுத்து கொண்டு போய் யூஸ் பண்ணிக்குவோம். தேங்க்ஸ்க்கா. ஏ பண்டி, எல்லாரும் அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் கொடுத்துட்டாங்க, நீ மட்டும் கிஃப்ட் கொடுக்கவே இல்லையே. டன்டடாய், இங்க பாத்தீங்களா சிண்டு சோட்டு, உங்க ரெண்டு பேத்துக்குமே இதுக்குள்ள ஆளுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஒரே மாதிரி கிஃப்ட் தான், ஆனா வேற வேற டிசைன்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணா, நீங்க மட்டும்தான் சொன்ன மாதிரியே ஒரே கிஃப்ட் பேக்குள்ள 2 கிஃப்ட் வச்சிருக்கீங்கண்ணா. மத்தவங்க யாருமே அந்த மாதிரி பண்ணல. சரி இருங்க, என்னன்னா இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. உள்ள டெட்டி பேர் தானே இருக்கு. டெட்டி பேர் மாதிரியும் சொல்லலாம், ஆனா டெட்டி பேர் இல்ல. நீ ஓபன் பண்ணி பாரு. ஹை, பாப்பிட் டெட்டி பேர் சூப்பரா இருக்குண்ணா. பாப்பிட் பவுச்சா? அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரெண்டுமே பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கு. இப்பதான் புரியுது, ரெண்டு ஒரே மாதிரின்னு சொன்னோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹை சிண்டு அண்ணா, பாப்பிட்லயே யூனிகார்ன் டிசைன் இருக்குல்ல, அதை நான் எடுத்துக்கிறேன்னா. இந்த பெரிய டெடி பேர் டிசைன் வேணா நீங்க எடுத்துக்கோங்க, சரியா? உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ சோட்டு. இரு ரெண்டையும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாரு, இந்த டெட்டி பேர் வந்து பார்க்கறக்கே ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இரு உள்ள கைவிட்டு இந்த பாப்பெல்லாம் வந்து வெளியில எடுத்து விடுறேன். சூப்பரா இருக்கு. ஹை, உள்ள கூட நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கு. நம்ம பென், பென்சில், ஸ்கெட்ச், கிரையான்ஸ்னு எல்லாமே போட்டுக்கலாம். இரு குட்டியை செக் பண்ணி பார்க்கறேன். உனக்கு குட்டி ஓகேனா எனக்கு பெருசு ஓகே தான் சோட்டு. ஏ பண்டி, ரெண்டும் ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஒருத்தருக்கு குட்டியாவும் ஒருத்தருக்கு பெருசாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க நான்சி, எனக்கு நல்லா தெரியும். சோட்டுக்கு எல்லாமே குட்டியா இருந்தாதான் பிடிக்கும், சிண்டுக்கு எல்லாம் பெருசா வேணும். ஏ டிம்பிள், நீ ஏதோ கிஃப்ட் பேக் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன், ஆனா கொடுக்கவே மாட்டேங்கிற. நீ இப்ப கொடுக்க போறியா இல்லையா? சிண்டு, நான் மற்றவங்களது மாதிரி சூப்பராலாம் வாங்கிட்டு வரல, உங்க வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
ஏ டிம்பிள், என்னது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரினா என்ன? பாத்திரம் குக்கர்னு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? டேய் ராகுல், ஏன்டா டிம்பிள் அப்படி சொல்ற? அவ என்ன வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்ன டிம்பிள் வாங்கிட்டு வந்திருக்க? நீ என்ன வாங்கிட்டு வந்தாலும் நான் கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவேன். இல்ல சிண்டு, ராகுல் சொல்ற மாதிரி நீ எதுவும் கிண்டல் பண்ணக்கூடாது சரியா? நீங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் பவுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பவுல்ஸ் எல்லாம் வச்சு நீங்க வந்து உங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்வாங்கல்ல, அது போட்டு சாப்பிடலாம். ஹை டே சிண்டு, உண்மையாவே வந்து டிம்பிள் சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான்டா வாங்கிட்டு வந்திருக்கா. அதுலயும் இந்த பவுல் எல்லாம் உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருக்கு டிம்பிள். எங்க வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்கோம்ல, நான் சிண்டு சோட்டுன்னு நிறைய பேர் இருக்கோம். நீ நல்லா யூஸ்ஃபுல்லா தான் வாங்கிட்டு வந்திருக்க. ஆமா டிம்பிள், பண்டிகை நான் எங்கிட்ட கொடுங்க. ஹை, இந்த பிங்க்கும் ப்ளூவுமே இருக்கிறதுலே ரொம்ப கியூட்டா இருக்குண்ணா. இந்த ஆரஞ்சு கலர் கூட நல்லா இருக்கு. இதுல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணாடி மாதிரி கிளியரா இருக்கு. ச்சே பண்டி, நம்ம தான் எப்போ பார்த்தாலும் பென்சில் பாக்ஸு, எரேசர், ஷார்ப்னர் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். டிம்பிள் பாத்தியா, யாரும் கொடுக்காத மாதிரி யோசிச்சு கொடுத்துருக்கா. ஆமா நான்சி, எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டுவாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி விளையாடுறக்கே வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் யூஸ்ஃபுல்லா வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்பாங்க. பெரியமா பெரியமா சீக்கிரமா இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வந்திருக்கு. எல்லா கலருமே நல்லா இருக்கு. மொத்தமா 6 பவுல் இருக்கு. அதுலயும் இந்த ப்ளூ அண்ட் பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பண்டியண்ணா, இந்த ப்ளூ கலர் நான் எடுத்துக்க வேணாம், நீங்க வேற எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க சரியா? பண்டி அண்ணா, நான் இந்த பிங்க் எடுத்துக்க வேணாம். இந்த பிங்க் எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா? நீங்க எல்லாரும் வேற ஏதாவது கலர் எடுத்துக்கோங்க. இது உங்க 2 பேத்துக்கும் வந்த கிஃப்ட் தானே, அதனால நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நான் வேணும்னா ஒன்று பண்றேன், இந்த எல்லோ எடுத்துக்கிறேன். ஓகே சரி சரி பண்டி, ஸ்கிராட்ச் ஆகாம எல்லாத்தையும் திரும்ப பழைய மாதிரியே கவர்க்குள்ள போட்டு வைங்க. இது பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு. ஸ்கிராட்ச் ஆயிடுச்சுன்னா அதோட அழகே போயிடும். கைஸ், உங்க பர்த்டேக்கு வர முடியலன்னு சொல்லி டயானா உங்க 2 பேத்துக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. ஓப்பன் பண்ணி பாருங்க. என்கிட்ட ஐடியா கேட்டா நான் 2 பேத்துக்கு ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன். பட் உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஆமா ரோஸ், நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். டயானா எங்க போயிட்டா? அவ எப்ப வருவா? டயானா நாளைக்கு வந்துருவா பண்டி. அவங்க மாம் அண்ட் டேடை பார்க்க போயிருக்கா. அவங்க எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு வந்துருவாங்க. ஹை பண்டி அண்ணா, டயானா அக்கா எங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? ரோலிங் கிரையான்ஸ். அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் டிசைன்ல, அதுக்கப்புறமா சோட்டு பாப்பாக்கு வந்து யூனிகார்ன் டிசைன்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. சோட்டு, இதை ஓபன் பண்ணி பாரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ணா, எனக்கு இது தெரியும்ண்ணா. நம்மளுடைய நார்மல் கிரையான்ஸை விட இந்த ரோலிங் கிரையான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? கலரிங்கெல்லாம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் யூனிகார்ன் டிசைன்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா? இது கண்டிப்பா 1 இயர்க்கு வரும்னு நினைக்கிறேன். அக்கா, டயானா அக்கா கிட்ட நாங்க 2 பேரும் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. டே சிண்டு, எங்கிட்ட ஒரு நிமிஷம் அந்த ரோலிங் கிரையான்ஸ் கொடு. இதே மாதிரி தாண்டா நானும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லா கலர்ஸ் இருக்கும் போல இருக்கு. 12 கலர்ஸ்னு போட்டிருக்கு. இது இந்த ஸ்பைடர்மேன் டிசைன்லயும் பார்க்கலாம். அட சூப்பரா இருக்கே. இதை நம்ம மட்டும் வாங்கிட்டோம்னா ஆர்ட் கிளாஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நார்மல் கிரையான்ஸை வந்து எடுத்துட்டு போனா ஒவ்வொன்றும் தொலைஞ்சு போயிட்டே இருக்கு. இதே மாதிரி நானும் ஒன்று வாங்க போறேன். பண்டி அண்ணா, நீங்க வேணா எங்களோடது எடுத்து யூஸ் பண்ணுங்கண்ணா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைண்ணா. ஆமா பண்டி அண்ணா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ஸ்பைடர்மேனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேத்துக்கு வேற வேற நாள் தானே ஆர்ட் கிளாஸ். நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி ஓகே, எனக்கு மண்டே தான் ஆர்ட் கிளாஸ், உனக்கு தேர்ஸ்டே தானே. நம்ம 2 பேரும் ஒன்னையே வாங்கிக்கலாம். ஐயோ அம்மா, இதை யாருப்பா வாங்கி கொடுத்துருக்கிறது? இவ்வளோ பெருசா இருக்கு. இப்ப சொல்ல போறீங்களா இல்ல வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல போறீங்களா? நான் இப்பவே சொல்லிடுறேன் பண்டி. அதை நானும் என்னோட சிஸ்டர் லில்லியும் சேர்ந்து தான் வாங்கியிருக்கோம். ஓபன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தட்ஸ் ரைட் சிண்டு, நீயும் உன்னோட தங்கச்சியும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு காமன் பொருள் தான் அது. என்னப்பா இது, 2 பேரும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காமன் பொருள்னு சொல்லி வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா நான் வாங்கி கொடுத்த மாதிரி ரோஸும் டயானா மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இருங்க பண்டிகை, நானும் என் தங்கச்சி சோட்டுவும் சேர்ந்த மாதிரி யூஸ் பண்றதுன்னா என்ன பொருளா இருக்கும்? ரொம்ப பெருசா வேற இருக்கே. ஹை, ஷவர் மாதிரி தெரியுது. சூப்பரா இருக்கே. பாத்ரூம்ல யூஸ் பண்ற எலக்ட்ரிக் ஷவரா? லில்லி அக்கா, இது அன்னைக்கு உங்க வீட்ல பார்த்தேன். இதைத்தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? தட்ஸ் ரைட் சிண்டு, எங்க வீட்ல பார்த்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்ல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நீங்க பாத்ரூம்ல ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நீயும் உன்னோட தங்கச்சியும் சேர்ந்தே யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தியா? இதை வந்து இதுல இருந்து தான் தண்ணி வெளியில வரும். இதுதான் ஷவர். இதை வந்து பக்கெட் குள்ள போட்டுட்டீங்கன்னா தண்ணியை இழுத்துக்கும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. போன வாரம் தான் இதை உங்க வீட்ல பார்த்தேன். நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே இந்த வாரம் எங்களுக்கு வந்து பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. எனக்கு இதை யூஸ் பண்ணணும்னு எப்படி நல்லா தெரியும்க்கா. சிண்டு அண்ணா,
சிண்டு அண்ணா இன்னைக்கே போய் இதை நம்ம பாத்ரூம்ல ஃபிட் பண்ணிடலாம்ண்ணா. அதுல ஹாட் வாட்டர் கூட வரும்னு நினைக்கிறேன்னா. அவ்வளவுதான் பண்டி, எல்லா கிஃப்ட்டும் ஓபன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் நான்சி வெயிட் பண்ணு. கடைசியா ஒரே ஒரு gift எப்பவும் போல பேர் போடாம இருக்கு. நீங்களா சொல்லுங்கப்பா, இந்த gift வாங்கிட்டு வந்தது யாரு? இந்த gift தான் நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். இதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிற gift. ஓபன் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள 2 பொருள் இருக்கும். ஒன்னு வந்து உனக்கு, இன்னொன்னு உன் தங்கச்சி சோட்டுக்கு. ஓ, ரெண்டையும் சேர்ந்து ஒரே கவர்ல பேக் பண்ணிட்டீங்களா? என்னக்கா இது பார்க்கறதுக்கு ஏதோ ஸ்டோரி புக் மாதிரி இருக்கு. எனக்கு புக் ரீட் பண்ற பழக்கம்லாம் இல்லக்கா. ஏய் சிண்டு, நீ புக்கெல்லாம் ரீட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குள்ள புக்கெல்லாம் இல்ல. உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா, உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பொருள் தான். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நானே சொல்லிடுறேன். உள்ள உனக்கு பென்சில் பாக்ஸ் தான் இருக்கு. ஹை, ஆமா நல்ல வேலை நீங்க புக் வாங்கிட்டு வரல. சோட்டுக்கு வந்து இந்த பவுச்சா? ஏ சோட்டு ஓபன் பண்ணி பாரு. ஹை, இந்த ஸ்லீக்கான யூனிகார்ன் பவுச் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அக்கா இது சூப்பரா இருக்குக்கா. யூனிகார்ன் டிசைன் போட்டு பர்பிள் கலர்ல இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்குக்கா. சோட்டு அது பார்க்கறதுக்கு தான் சிறுசா இருக்கும். உள்ள நீ பென்சில் இல்லாம ஸ்கெட்சஸ், அதுக்கப்புறமா கிரையான்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஹை அக்கா, என்னக்கா இது பென்சில் பாக்ஸ் பைக் டிசைனா? இதை நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னோட ஃபேவரட்கா. எனக்கு தெரியும் சிண்டு. அதனால தான் பாய்ஸ் யூஸ் பண்ற மாதிரி பைக் டிசைன் உனக்கும், அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி யூனிகார்ன் டிசைன் உன் தங்கச்சிக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருங்க, இதை நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். இது எந்த பக்கம் ஓபன் பண்ணணும்னு மறந்தே போச்சு. ஓ ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. இது ஆப்போசிட் சைட்ல தானே ஓபன் பண்ணணும். ஹை, 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கே, ஒன்னு மேல ஒன்னு கீழே. சூப்பரா இருக்குக்கா. இந்த கலர் கூட என்னோட ஃபேவரட் ப்ளூ கலர் தான். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின். இந்த வீடியோல சிண்டு சோட்டுக்கு யார் யார் கிஃப்ட் கொடுத்தாங்க, என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. இந்த வீக் செலக்ட் ஆகிற வின்னர்ஸ் எல்லாத்தையும் நாங்க வீக்கெண்ட் வீடியோஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.